ஹோட்டல் ஸ்டைல்ல சாம்பார் சாதம் செய்வது எப்படி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வெல்கம் டு அரிசுவை அஸ்வினி சேனல். இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதம் செய்ய போறோம். சாம்பார் சாதத்துக்கு புழுங்கல் அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சுக்கலாம். ஆல்ரெடி அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டு குக்கர்ல மாத்திக்கலாம். இப்ப 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி குழைய வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது எல்லாமே சேர்த்து கலரி விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டாச்சு, வெயிட் வச்சாச்சு, 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சாம்பார் சாதத்துக்கு என்னென்ன காய்கறிகள் பார்க்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், பீன்ஸ், 2 காஞ்ச மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன். 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சத்தி மிளகாத்தூள். 4 விசில் விட்டு எடுத்துட்டோம். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா குழம்பு வெந்திருக்கு. இப்போ இது சைடில் வச்சிடலாம். இப்போ தாளிப்பு பண்ணிடலாம். பேன் வச்சாச்சு, பேன் சூடு எரிச்சு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா வெந்தயம் வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகா, வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வதக்கி விட்டுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்க. சின்ன வெங்காயம் போட்டோன்னே நல்லா வாசனையும் வருது. ப்ரௌன் கலராக வர வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மதக்க உங்களுக்கே தெரியும் ஸ்மெல் எப்படி வரும், வாசனையா. கலர் மாறிடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சாதத்துல உப்பு போட்டிருக்கோம். இதுல உப்பு போடணும், மீடியமா பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும் தக்காளி. 1 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ காய்கள்லாம் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், பீன்ஸ் கலரி விட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி, பெருங்காயம், தனியா,
சாம்பார் கலரி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். தண்ணி ஊற்றாங்க. மூடி போட்டுக்கலாம். 15 நிமிஷம் வேகட்டும் காய். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோவா வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம வேக வச்ச சாதத்தை அதில் போட்டுக்கலாம். இல்லை பருப்பு சாதத்தை போட்டு கலரி நல்லா விட்டுட்டு, கட்டி இல்லாத கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சாம்பார் சாதம் நமக்கு ரெடி ஆகிடும். கலரி பார்க்கலாம். நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு கலரி விட்டுக்கலாம். வெண்ணெய் கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.